ஒரு நாள், ஒரு வீக்கெண்ட், ஒரு ஸ்பெஷல் மெமரி. அபுதாபியில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒரு வீக்கெண்டோட பார்ட் 1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் இந்து, இது இந்து சைக்கோஸ். இது நம்ம இருக்கிற ஏரியா. இங்கே எல்லாம் ஹைட்டான பில்டிங்ஸ் தான். நான் இருக்கிறது ஹம்தான் ஸ்ட்ரீட்டில். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ஃப்ரைடே. இனி எனக்கு ஸ்கூல் 2 hours மட்டும்தாங்க. 9:30க்கெல்லாம் வந்துடுவான். ஸோ பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஸ்டாப் நம்ம பில்டிங்க்கு பின்னாடி தாங்க. கேஜிஸ்க்கு மட்டும்தான் இப்படி வீட்டு பக்கமாக ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. இங்கே ஸ்கூல் பஸ்க்கு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் இருக்கும். ரோட்டில் பஸ்ஸு ஸ்டாப் சிக்னல் போட்டுட்டா எந்த வெஹிக்கிளும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இங்கே ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. பிகாஸ் இங்கே ஃபைனும் ரொம்ப அதிகம். இவங்க தான் ஷான்வி, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. இன்னைக்கு எல்லாருமே கலர் ட்ரெஸ்ஸில் தான் போயிருந்தாங்க. என்விரான்மெண்டல் டே செலிப்ரேஷன். ஸோ மோஸ்ட்லி க்ரீன் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸாக தான் எல்லாருமே போட்டுட்டு போயிருந்தாங்க. இனியனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகங்க. கேஜி தான் படிக்கிறான். அதுக்கே பாருங்க, பஸ் விட்டு இறங்கி பைடா பைடான்னு ஒரு 2 minutes சொல்லிட்டு தான் வருவான். வெரி குட் டேவா, சூப்பர். அப்படியா? ஹேட் எங்க? சம்பர்லாம் வேண்டாம், வெயில் அடிக்கலவா. ஒரு பக்கம் ஒய்ஃப், ஒரு பக்கம் மாமா இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும்ல, நமக்கு கிடைக்காத பெஸ்ட்டை நம்ம கிட்ஸுக்கு கிடைக்கணும்னு. அபுதாபியில் அந்த சான்ஸ் நமக்கு இருக்குங்க. எஜுகேஷனும் நல்லா இருக்குது, சேஃப்டியும் இருக்குது, கல்ச்சரும் மிஸ் ஆகாமல் இருக்குங்க. இங்கே குழந்தைங்கள இண்டிவிஜுவலாக இருக்க வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒர்க்கை அவங்களையே பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு? யம்மியா இல்லை ஓகேயா? சத்தமாக பேசு, கேட்கவே மாட்டேங்குது. சரி போலாமா? எங்க போறோம்? மார்க்கெட்டுக்கு. எஸ், வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு. பை பை. தேங்க் யூ. க்ளோஸ். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடுறாங்கங்க. சட்டுன்னு பார்த்தா என் செல்லக்குட்டி ஷாப்பிங் கார்ட்டை தள்ளிட்டு போகிறான். அம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அபுதாபி மாதிரி வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த சின்ன சின்ன மொமெண்ட் தான் பெரிய சந்தோஷமாக இருக்கும். இனியனுக்கு ஸ்கூலில் பஸ்ஸில் மட்டும் இல்லைங்க, வீட்டு பக்கத்தில் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய்னு சொல்லிட்டு தான் சார் நகருவார். இப்போவே யுஏஇயில் வெயில் அதிகமாக இருக்குங்க. இனிமே தான் சம்மர் பீக்காகவே போகுது. அதுக்குள்ளே 45 to 50 degree Celsius வெயில் அடிக்குது. கூட இல்லாமல் வெளியே வரவே முடியாதுங்க. இந்த சைட் கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டுக்கு நம்ம பஸ்ஸில் தாங்க போகிறோம். நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. எங்ககிட்ட கார் இல்லைங்க. ஏன் இன்னும் வாங்கலைன்னா, சிட்டிக்குள்ளே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இங்கே பில்டிங்லேயும் பேஸ்மெண்ட் பார்க்கிங் இல்லை. சிட்டிக்குள்ளே எல்லாமே வாக்கிங் ஆக்சஸபிளாக தான் இருக்கும். இந்த ஊர் பஸ்ஸில் நம்ம ஊர் மாதிரி ரன்னிங்லலாம் போய் ஏற முடியாதுங்க. இந்த ஊர் பஸ்ஸில் கண்டக்டரும் இருக்க மாட்டாங்க. அபுதாபி பஸ்ஸை ஆக்சஸ் பண்ண ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டை டேப் பண்ணால் நம்ம போர்டு ஆகிடலாம். இப்படி டிக் ஆகும். இறங்கும் போதும் நம்ம டேப் பண்ணணும். அப்போது டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கார்ட்லேருந்து அமௌண்ட் டிடக்ட் ஆகிடும். வந்து ரீச் ஆயாச்சுங்க. வெயில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் மதினத் ஜயஸ் ஷாப்பிங் மால். இந்த ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். லிட்ரலி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kilometer போகணும். ஸோ இது வந்து
நம்ம இறங்குறது வந்து மதின ஜெயத்துன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இதை காமிக்கிறேன். இது ஒரு பெரிய மாலு. இந்த எண்டுலேருந்து இந்த ஒரு மாஸ் தெரியுதா, அது பின்னாடி நல்லா ஒரு நல்ல லென்த் இருக்கும். இந்த மாலு நல்ல பெருசு. ஸோ அங்கே நம்ம இறங்கணுன்னா இன்னும் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். தோ அந்த லாஸ்ட்டில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்குது. அடிக்கிற வெயிலில் என் ஃபோன் சூடாகி ஹேங் ஆகுது. எங்கள் ஊர்லலாம் மார்க்கெட்னா ஓப்பன் ஏரியாவில் தான் இருக்கும். லைனாக உட்காந்து காய்கறிகளை கூறு கட்டி வைப்பாங்க. நம்ம பேரம் பேசி வாங்குவோம். இங்கெல்லாம் சொன்ன விலை தான். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா காய்கறிகளும் கீரைகளும் இங்கே கிடைக்காது. எங்களுக்கு வெயில் கூட பிடிக்கும்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சுது. க்யூட்டாக கலர் கலராக ஒரு கொடை எடுத்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போகிறான். இது இங்கே எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எப்போ வந்தாலும் இங்கே போய் சும்மா சுற்றிட்டு தான் வருவான். நாங்கள் ஈவினிங் டைமில் வர மாதிரி இருந்தால் நடந்தே வந்துடுவோம். வீட்டிலேருந்து சலிக்காமல் நடந்து வருவான். ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் வீட்டிலேருந்து வர வேண்டியதாக இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு. வீட்டுக்கு கீழேயே சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் அதை விட இங்கே விலை கம்மியாக இருக்குங்க. நாங்கள் இந்த ஷாப் நம்பர் 3 தான் வாங்குவோம். அபுதாபியில் யாராச்சும் இந்த மார்க்கெட் வந்திருக்கீங்களா? எந்த ஷாப்பில் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த எலிக்குட்டி வேகமாக ஓடுதே, அதுதான் டேட்ஸ் அண்ட் சாக்லேட் ஷாப். வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. எத்தனாவது சாக்லேட் நியான்? 3rd. ஓகே. வரும்போது முடியலைங்க, ரொம்ப வெயில். ஸோ பஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப தூரம் நடந்து போய் பஸ் ஏறுற அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லை. அதே மாதிரி நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கியும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். ஸோ அதுக்குமே ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அடிக்கிற வெயிலில் வந்து பெட்டர் கேப் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு கேப் ஏறிட்டோம். இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப ஒரு கனெக்டிவான ஒரு ஏரியா. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இத்தனை நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்த அந்த நாட்கள் வந்து நான் செலவழித்தது இந்த ஏரியாவில் தான். அதோட மெயின் இது வந்து நான் காமிக்கிறேன். என்னோடய லைஃப்பில் முக்கியமாக 2 வருஷம் நான் அதிகமாக போன இடம் இது தாங்க, லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுமா? கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு வழியாக வந்துட்டோங்க. எங்கள் பில்டிங்கில் 18 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நாங்களே 9th ஃப்ளோரில் தான் இருக்கோம். எங்களோட ஃபேவரட்டான ப்ளம் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எதுக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் சரியாக சொல்கிறீங்கன்னு. இந்த கேக் அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டேஸ்டியும் கூட, ரொம்ப ஹெல்தி. கிட்ஸ் இதை டெய்லியும் கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நான் கார்டில் தரேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 hourல நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த கார்ட்டில் இருக்கிறது தான் நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கினோம். இது எல்லாம் சேர்த்து ஒரு 100 dirhams ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 2600 ரூபா வரும். எல்லாமே கொஞ்சம் விலை கூடி போச்சு. எங்களோட ஃபேவரட்டான கேக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் 1 ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.